Hello guys, welcome to our channel. So in the session la வந்து letter of acceptance and letter of award ங்கற இந்த ரெண்டு கான்செப்டையும் பத்தி நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். So let's move to the session. Alright guys, so just assume பண்ணுங்க வந்து என்ன சொன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்து ஒரு கிளையண்ட் வந்து லான்ச் பண்ண போறாரு. ஸோ அதில் டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டது. நம்ம சொல்லுவோம் வந்து என்ன சொன்னால், அதாவது கான்ட்ராக்டர் ABCDE இந்த மாதிரி ஒரு 5 கான்ட்ராக்டருக்கு வந்து இந்த டெண்டர் டாக்குமெண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து அந்த டெண்டர் டாக்குமெண்ட்டை வந்து தரோவாக வந்து ரிவ்யூ பண்ணி அவங்களோட ப்ரொபோசல் அவங்களோட கொமர்ஷியல் ஆஃபரை வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு மாதிரி சொல்லி ஜஸ்ட் இமேஜின் பண்ணுவோம். ஓகே ரைட், நமக்கெல்லாம் தெரியும் வந்து என்ன சொன்னால், இப்படி ஒரு அதாவது டெண்டர் வந்து சப்மிஷன் பண்ணப்பட்டது பிறகு வந்து நமக்கு தெரியும் வந்து 3 ஸ்டேஜஸ். த ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னால் பிட் எவல்யூவேஷனுங்கிற ஒரு ஆரம்ப இனிஷியேஷன் ஸ்டேஜ் வந்து அந்த கிளைண்ட் ரிப்ரசன்டேட்டிவ் இந்த கொமர்ஷியல் பீப்புள் வந்து அதாவது இந்த கான்ட்ராக்டர் சப்மிஷன் பண்ணின இந்த டெண்டரை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, அதாவது எவல்யூவேஷன் பண்ணுவாங்க. எவல்யூவேஷன் பண்ணிவிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த 5 கான்ட்ராக்டர்லேயும் வந்து ஒரு ஸ்கோரிங் அடிப்படையில் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை ஸ்கோரிங் பண்ணுவாங்க. பண்ணி அந்த குறிப்பிட்ட ஸ்கோருக்கு மேலே வந்த கான்ட்ராக்டர்ஸுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பஃபோர் ரெக்வெஸ்ட்னு சொல்கிறது. இது என்ன பஃபோர் ரெக்வெஸ்ட் என்று சொன்னால், பெஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆஃபர் என்று சொல்கிற இந்த பஃபோர் ரெக்வெஸ்ட்டு வந்து அந்த எல்லா செலக்டடான அந்த ஸ்கோருக்கு மேலே செலக்டடான அந்த கான்ட்ராக்டர்ஸ் மாட்டுக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரைட், அந்த கான்ட்ராக்டர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் வந்து என்னன்னா, ஒரு 420 மில்லியன் வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து அவர் வந்து அவர் பிட்டில் வந்து சப்மிஷன் பண்ணியிருக்காருன்னு சொன்னால், இப்போ வந்து கிளைண்ட் வந்து பெஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆஃபர் வந்து கேட்குற டைமில் வந்து அவர் என்ன செய்வார்னு சொன்னால், ஓகே 420லேருந்து ஒரு 5 மில்லியன் ரெடியூஸ் பண்ணி, ஓகே இது வந்து என்ன பெஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆஃபர்னு சொல்லி 415 மில்லியனை வந்து திரும்ப இந்த கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிஷன் பண்ணுவார். ரைட், அது பண்ணினது பிறகு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், திரும்பியும் வந்து என்ன செய்வாங்கன்னா, கிளைண்ட் வந்து ஓகே மிஸ்டர் கான்ட்ராக்டர் லாஸ்ட்டாக வந்து உங்களோட ஆஃபர் வந்து எங்களை அந்த அதாவது எங்களோட ரெக்வயர்மெண்ட்டை வந்து மீட் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ இந்த ஃபைனலாக வந்து எங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஆஃபர் நீங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு சொல்லி லஃபோங்கிற அந்த கான்செப்டில் வந்து கேட்பாங்க. இந்த லஃபோங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆஃபருங்கிற இந்த கான்செப்ட். இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆஃபர் கேட்குற டைமில் வந்து சில கான்ட்ராக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஓகே இதுதான் எங்கிட்ட ஃபைனல் ப்ரைஸ் 415, இதுக்கு கீழே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடலான்னு சிலவங்க ரெக்வெஸ்ட் அதாவது சப்மிஷன் பண்ணுவாங்க அதே அமௌண்ட்டு. சிலவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஓகே 415 ரைட், அதுலேயே வந்து நம்ம குறைப்போம் இன்னும் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 412 மில்லியன் சம்டைம் வந்து 410 மில்லியன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் ரேட்டை கொஞ்சம் குறைஞ்சி ஃபைனலாக வந்து இப்படி ஒரு அமௌண்ட் உண்டு. அதாவது 420 மில்லியனில் இருந்தது வந்து ஒரு 410 மில்லியனை வந்து ஒரு 10 மில்லியன் வந்து ரெடியூஸ் பண்ணி வந்து இந்த ஃபைனல் லஃபோ வந்து சப்மிஷன் பண்ணுவாங்க. பண்ணினது பிறகு வந்து அவங்க அதாவது அந்த ஸ்கோருக்கு மேலே இருக்கிற அந்த கான்ட்ராக்டர்ஸ் மாதிரி ஃபைனலாக சப்மிஷன் பண்ணின அந்த லஃபோ ப்ரைஸ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆஃபருங்கிற அந்த வெலுவை வச்சு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கிளைண்ட் வந்து எந்த கான்ட்ராக்டருக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அவார்ட் பண்ணலாம்னு சொல்லி அவங்க டிசிஷன் மேக் பண்ணுவாங்க. ரைட், டிசிஷன்லாம் மேக் பண்ணி ஒரு கான்ட்ராக்டரை வந்து கிளைண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு அனுப்புறது தான் வந்து இந்த லெட்டர்ஸ், அதாவது லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ், அதே போல் வந்து லெட்டர் ஆஃப் அவார்ட் என்று சொல்கிற இந்த 2 லெட்டர்ஸும். ரைட், நமக்கு வந்து விளங்கணும் என்னென்னு சொன்னால், இந்த 2 லெட்டர்ஸும் வந்து அதில் மெயினான பர்பஸ் வந்து என்னென்னு சொன்னால், இந்த ப்ராஜெக்டை வந்து அந்த குறிப்பிட்ட கான்ட்ராக்டருக்கு வந்து நாங்கள் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோங்கிறது தான் அதில் மெயின் பர்பஸ். பட் இது 2 இடையில வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி இப்போ பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் என்னென்னு சொன்னால் இந்த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ். ரைட், லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் என்று சொல்கிற டைமில் வந்து the letter of acceptance is a formal document issued by the client, okay, to confirm acceptance of the contractor's bid or proposal. அதாவது கான்ட்ராக்டர் சப்மிட் பண்ணின அந்த பிட் ப்ரொபோசல் அமௌண்ட்டை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம்னு சொல்லி, அதாவது கிளைண்ட்டால் வந்து இந்த லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணப்படுது. அடுத்து வந்து பாருங்கள், இட் சர்வ் as the initial step. ஸோ இதுதான் வந்து மேஜரான டிஃப்ரெண்ட். இனிஷியல் ஸ்டெப் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் இன் எஸ்டாப்ளிஷிங் பைண்டிங் அக்ரிமெண்ட். அதாவது நம்ம வந்து ஒரு ஒஃபிஷியலான ஒரு அக்ரிமெண்ட் பைண்ட் பண்ணுறதுக்கு முதலான ஒரு ஸ்டெப் தான் வந்து என்னதுன்னா இந்த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ். இதில் வந்து பார்க்கலாம் வந்து சிக்னிஃபைங் த கிளைண்ட்ஸ் டிசிஷன் டு ப்ரொசீட் வித் த செலக்டட் கான்ட்ராக்டர் ஃபார் த ப்ராஜெக்ட். அதாவது அவங்க கிளைண்ட் செலக்ட் பண்ணினேன் அந்த கான்ட்ராக்டருக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து அவார்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறதுக்குரிய ஆரம்ப கட்டமான ஒரு ஸ்டெப்.
லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ். ரைட், அப்படி இருக்கட்டும், நான் வந்து லெட்டர் ஆஃப் அவார்டையும் வந்து இந்த இடத்துல சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணுறது மூலம் நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணி நம்ம சிவில் QS ப்ராக்டிஸ், MEP QS ப்ராக்டிஸ், இன்டீரியர் ஃபிட் அவுட் QS ப்ராக்டிஸ், அதே போல் சிவில் கோஸ்ட் எஸ்டிமேஷன், ஃபைனல் அக்கவுண்ட், இன்டர்ன் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற எல்லா வகையான கோர்சஸ் லிங்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கவங்க பார்த்துக்கொள்ளுங்க. A letter of award formally grants, okay, that is another very important different term. இதில் வந்து grants letter of இதில் வந்து acceptanceல வந்து நம்ம யூஸ் பண்ணது initial step. ஓகே, ஸோ இது வந்து initial step, பட் இதில் வந்து நம்ம சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால் கிராண்ட்ஸ் நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் தரோம் ஃபுல்லாக. ஓகே, கிராண்ட்ஸ் த கண்ட்ராக்ட் டு த சக்ஸஸ்ஃபுல் பிட்டர் சர்விங் எஸ் அன் ஒஃபீஷியல் அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் தேர் ஆத்தரைசேஷன் டு ப்ரொசீட். அதாவது ஒஃபீஷியலான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்து கொடுக்கும், அதாவது அவங்க வந்து வேலையை வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ரைட், இதில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணின இந்த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து ஒரு இனிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டு த கான்ட்ராக்டர் ஃப்ரம் த கிளைண்ட். இது வந்து லெட்டர் ஆஃப் அவார்டு இது என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு ஃபைனல் ஆத்தரைசேஷன். ரைட், ஓகே, நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி. ரைட், இதில் வந்து இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குன்னு சொன்னால் சம்டைம் வந்து இந்த லெட்டர் ஆஃப் அவார்டை வச்சு மட்டும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாமல் சில கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது கான்ட்ராக்டருக்கு வந்து in some cases it may include conditions such as the submission of the performance bond before the contract become the fully effective. ரைட், சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஓகே நம்ம ஃபைனலாக வந்து நம்ம ஃபைனல் எஃபெக்டிவாக அந்த கான்ட்ராக்டை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து கான்ட்ராக்டர் வந்து ஷுட் பி சப்மிட் த பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட். ஸோ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட் நீங்கள் சப்மிஷன் பண்ணினது பிறகு நீங்கள் அதாவது இந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபுல் எஃபெக்டிவ்ன்ற மாதிரி சில கண்டிஷன்லேயே வந்து இந்த அவார்ட் லெட்டரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சிலவங்க வந்து நீங்கள் அதாவது நீங்கள் ஒர்க்கை வந்து இனிஷியேட் பண்ணலாம்னு சொல்லி இந்த லெட்டரை வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இடையிலான அந்த மேஜரான டிஃப்ரெண்ட் வந்து இதுதான். பட் இதில் ரெண்டுடைய மெயின் பர்பஸ் வந்து அதாவது குறிப்பிட்ட செலக்டட் அந்த கான்ட்ராக்டருக்கு வந்து கிளைண்ட் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து அவார்ட் பண்ணுறது. ஓகே கேஸ், ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான நம்மளோட குவான்டிட்டி சர்வேயிங் ரிலேட்டான கண்டென்ட் வந்து ஃபியூச்சர்லேயும் வந்து நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு இருக்கோம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் அதே போல் நம்மளோட ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் அந்த லிங்க்கும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த நாலேஜை வந்து எடுத்து பிரயோஜனமாக அவங்களோட இன்டர்வியூ மற்றோட ஒர்க் ரிலேட்டடாகவோ அதை யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து இருக்குது. ஓகே கேஸ், see you to another one of same great informative video. Thanks guys.